வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம சேனல் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குது. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து தர ட்ரை பண்ணுறோம். ஸோ as part ஆஃப் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நிஃப்டியோட நாளைக்கு சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வெட்னஸ்டே ட்ரேட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாத பாருங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாத நாஸ்டாகும் வந்து பார்த்தீங்கன்னா 264 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு யூரோப் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்என்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்க, கிஃப்ட் நிஃப்டி இதுவும் பார்த்தீங்கன்னா 233 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. இவ்வளோ டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோடது நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இங்க பாருங்க விக்ஸ், யுஎஸ் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து ஏறி இருக்கு. ஸோ 18ல இருந்து கிட்டத்தட்ட 19 இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 20 எபோவ் 20 வந்து மார்க்கெட் வந்து ஹை வாலட்டாலிட்டியா இருக்கும். மார்க்கெட்ல ஃபியர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எபோவ் 20க்குள்ள இன்னைக்கு ஒருவேளை இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள ஒருவேளை கம்மியானுச்சு அப்படின்னா, நம்மளோட ஃபால் வந்து பெருசா இருக்காது. பெருசா இருக்காது இந்த சென்ஸ் அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப் டவுன் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் வந்து ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 150 டு ஒரு 160 பாயிண்ட் கண்டிப்பா வந்து கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இனிமேல் பெருசா வேலிடா இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இனிமேல் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், அப்பர் சைட்ல வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஜோன் தான். இங்க பாருங்க, இந்த ஜோன் தான் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனை கிராஸ் பண்ணாம இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து ஹை சைட்ல போகிறது வந்து வாய்ப்பு கிடையாது. இந்த ஜோன் தான். இந்த ஜோனை விட்டு இனிமேல் மார்க்கெட் மேல போனா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பை. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் ஜோன்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது சிஇ ரைட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. நானும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போறேன். இது வந்து அடுத்த வீடியோல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போடலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா இனிமேல் பார்த்துக்கங்க, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான். ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா, ஏன் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நிறைய இந்த இடத்துல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அதனால இந்த 19780 அதாவது இந்த 8090 அதாவது இந்த இந்த ஜோன், இந்த ஜோனை கிராஸ் பண்ணாதான் இனிமேல் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட். அது வரைக்கும் நம்மளோட மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து புல்லிஷ் மார்க்கெட் இருக்காது. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த இந்த லைன்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 489 வந்து சூப்பரா இது வரைக்கும் ஆக்ட் ஆயிருக்குது. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்க பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன், எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உனக்கு வருதோ அப்போ நான் பை பண்ணுவேன், இது வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். எப்போ இது பக்கத்துல வருதோ அப்போ இது வரைக்கும் கீழே வரும்னு. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நீட்டா ஒர்க் ஆயிருச்சு. ஸோ இனிமேல் அடுத்தது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது இதுதாங்க, இந்த 500 ஜோன். ஸோ இந்த 500 ஜோன் வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நமக்கு கேப் டவுன் ஆனிச்சு அப்படின்னா, இனிமேல் மார்க்கெட் வந்து 19500க்கு மேல போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு டிஐஐ வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணாம மார்க்கெட் வந்து ஒருவேளை 19400க்கு கீழே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து கண்டிப்பா வந்து 500 ஜோன். ஸோ 500 நான் போட்டுக்கிறேன். இங்க 500. ஓகே. 5350. எஸ். ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து இனிமேல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. நாளையில இருந்து கண்டிப்பா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இனிமேல் மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த 500 ஜோனை வந்து ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கிட்டு இதுல இருந்து தான் கீழே வரும். கீழே வந்துட்டு கண்டிப்பா அந்த 300 கிட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமும் ரொம்ப மார்க்கெட்ல ஃபியர் ஆனிச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த 19200 இந்த மாதிரி ஜோனை வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு கேப் டவுன் கண்டிப்பா வரும்.
கேப் டவுன் வந்தோடனே டிஐஐ கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 285 to 300 இந்த ஜோன்ல வந்து நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 19300 ஜோன் இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ஒருவேளை நாளைக்கு ஸ்டேபிள் பண்ண முடியல. ஏன் ஸ்டேபிள் பண்ண முடியாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங்கை ரொம்ப சிவியரா பண்ணுவாங்க. அப்ப சிவியரா பண்ணும்போது கண்டிப்பா இந்த 1000 இந்த 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 லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 19285 டு 19300 இந்த ஜோன் கொஞ்ச நேரம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாம மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே பெரிய சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 19000. ஸோ இந்த 19000 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒருவேளை இந்த 19300 ஜோன்ல வந்து மார்க்கெட்டால வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு மேல வர முடியல. டிஐஐ சப்போர்ட் பண்ணல மார்க்கெட்ல அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமா கீழ வரும். வந்துச்சு அப்படின்னா 19100 to 19000 இந்த ரேஞ்ச தொடுறதுக்கு கூட நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம வந்து 528ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கேப் டவுனே கண்டிப்பா ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த 300 ஜோன் கிட்ட வந்துரும். இந்த 300 ஜோன்ல இருந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து கொஞ்சமாவது அந்த கேப் விழுந்துச்சோ அந்த கேப்ப ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி ஒரு வேளை ட்ரை பண்ணல, மார்க்கெட் வந்து ட்ரை பண்ண ஃபெயில் ஆயிருச்சுன்னா, உறுதியா மார்க்கெட் வந்து இந்த ஜோன உடைச்சிரும். ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்து எவ்வளோன்னா, ஒரு 200 பாயிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 528னா ஒரு 428, 328. ஸோ 350 இந்த ஜோன் இந்த இடத்துல வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனுச்சு அப்படின்னா, இந்த 350க்கு கீழ ஓப்பன் ஆனுச்சுன்னா, இந்த இடத்து வரைக்கும் வரும். வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போகாம இந்த இடத்துக்கு வந்துட்டு டக்குன்னு கீழ வந்துச்சுன்னா, சிவியரா இருக்கும். செல்லிங் வந்து கண்டிப்பா சிவியரா இருக்கும் செல்லிங். ஸோ அதனால நான் எதிர்பார்க்கிறது கண்டிப்பா இந்த 2 ரெட் லைன் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து இப்படி கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடைச்சுது அப்படின்னா ஓகே. ஸோ அதனால வந்து நாளைக்கு செல் பண்றவங்க மார்க்கெட்டை யாராவது செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் கீழ வந்துட்டு மேல வருதோ, மேல வரும்போதெல்லாம் மார்க்கெட்ட செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல நான் கலர் மாத்தி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழ போயிட்டு, எப்பப்பெல்லாம் இந்த இடத்துக்கு மேல வருதோ, அப்ப எல்லாமே அதாவது எந்தெந்த இடத்துல ஹை ஆகுதோ, அந்த இடத்துல எல்லாமே நாளைக்கு செல் பண்ணீங்கன்னா, நல்ல பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு இதாங்க ஒரு ஷார்ட் டெர்ம்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். இந்த 2 லைன்ல வந்து கண்டிப்பா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும். அப்படி ஒரு வேளை கன்சாலிடேட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்டோட ஃபால் கொஞ்சம் சிவியரா இருக்கும். ஸோ இது வந்து எதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, 19200 to 1900 ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேல வருதோ, அப்பப்பெல்லாம் நீங்க செல் பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியலன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கிளாரிஃபை பண்றேன். ஸோ மறக்காம அடுத்த அப்கமிங் வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா வந்து நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்கலாம்னு இருக்கேன். ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். தேங்க் யூ. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் போடுறோம். அதனால நீங்க ஏதாவது ரியல் ட்ரேட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.